stadium boasts the more passionate home crowd. மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த வான்கேடே ஸ்டேடியமா இல்ல எல்லோ ஆர்மி அட் சேப்பாக்காடு? கண்டிப்பா நம்ம சேப்பாக்கு தான் ஓட்டு போடுவோம். இன்னைக்கு காலையில் நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா சூப்பர் அங்கிள். சாயங்காலம் ஓட்டு போட்டுருங்க. அது நாட்டுக்கு, இது எங்க வீட்டுக்கு, இது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழுக்கு போட்டுருங்க. வான்கேடியில் மேட்ச் நல்லா தான் இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. ஐகானிக் ஸ்டேடியம் அன்பால் சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அப்படியே டைமிங்லயே 4 வருதுங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வான்கேடே ஸ்டேடியம் அன்பால் சேர்ந்த கூட்டத்துக்கும் இந்த மேட்ச்ல ஸ்கோர் வரதுக்கு என்னப்பா சம்பந்தம்? சோ ரெண்டாவது போட்டில டைமிங், அதாவது நீ இழுத்தடிக்கணும்னு பார்க்க தேவையில்லை, அதுவா வரும். டைம் பண்ணா போதும், அன்பா தட்டினா போதும். லாஸ்ட் பால் இந்த பேச்சை இதோட முடிச்சுக்கலாம். நல்ல ஷாட்டா இல்ல, மூக்கு மேல ராஜாவா, மூக்கு மேல ராஜா ருத்துராஜ் 22 மேல அடிக்கவே மாட்டேன், என்னையான அடிக்க வைக்கிறீங்க என்று வந்த வேகத்தில் திரும்பி செல்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸின் கேப்டன். நல்ல தொடக்கத்தை தமான் என்று உடைத்து விட்டு, இது எனக்கு வருத்தம்பா, என்னால பேச முடியவில்லை. பெரிய ப்ளோ, நல்ல தொடக்கம் கிடைச்சது. ருத்துராஜ் ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணாரு. அல்லாஹ் கசன்பர் மறுபடியும் இந்த பவர் பிளேல பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. நகர்ந்து போனாரு, ஃபாலோ பண்ணாரு. வெளியே போடப்பட்ட பந்து ஒழுங்கா அடிக்கல. திலக் வர்மா அவருக்கு நல்ல டைம், ஐயோ ஜஸ்ட் மிஸ், பட் புடிச்சிட்டாரு. முதல் பிரேக் த்ரூ அல்லாஹ் கசன்பர் போலிங்ல. கேப்டன் ருத்துராஜ் ட்ரை பண்ணாருங்க, பட் இந்த வாட்டி ஒழுங்கா படல. அதனால நடைய கட்டுறாரு. பேக் டு தி பெவிலியன். 22க்கு 32 for 1.